மந்திர நம சிவாய மாலை நான் செப்பிதற்கு கந்தவேள் தனக்கு மூத்த கணபதி காப்புத்தானே. அரைமறை அயனும் மாலும் அமரரும் முனிவர் தாமும் முறைமுறை வணங்கி ஏத்தும் முதல்வனே நம சிவாய. முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. ஆதியாய் வேதம் நான்காய் அடிமுடி தெரியா வண்ணம் சோதியாய் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய. இணையடி தேடி காணா ஏழுலகு அளந்த மாயன் கணையதாயில் மூன்றைத கடவுளே நம சிவாய. கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய. ஈட்டிய பொருள் போல் ஒன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய. உமையரு பாகம் வைத்த உம்பர்கள் தம்பிரானே அமைதரு மணியே முத்தே அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஊனுமாய் உயிருமாகி உள்ளுமாய் புறம்புமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் தந்தையே நம சிவாய. தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய. எழுப்பிறப்பதனால் மாழ்கும் என்னுயிர்க்கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. ஏடவிழ் கோதை மாதர் இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய. ஐயமேற்றுண்டாய் பாதம் அன்பிலேன் தலைமேல் வைத்த செய்யனே வானோர் போற்றும் தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. 9 வாயில் கூட்டில் ஒடுங்குயிர் உய்யும் வண்ணம் பொன் பொதி மலத்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய. புனிதனே நம சிவாய, புனிதனே நம சிவாய.
ஓமெனும் எழுத்தின் உள்ளே ஒளியதாய் விளங்குகின்ற வாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசாவண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டே அரிய வெண்ணீர் பூசும் சொக்கனே செக்கர்மேனி தூயனே நம சிவாய. தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய. கம்பமார்களிருரித்த கச்சியே கம்பா செம்பொன் அம்பலத்தாடுகின்ற அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஞகரம் போல் வளைந்துழன்று நாயினேன் உணவு தேடும் பகருணாயின்னல் தீர்க்கும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. சத்தியும் சிவமும் ஆகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் முத்தியே அளிப்பாயாதி முதல்வனே நம சிவாய. முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. ஞமனுடன் இந்திரர்க்கும் நாரணர் காரணர்க்கும் சமனுர முதலாய் நின்ற தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய. இடவிய கபாலமேந்தி ஏழிரண்டுலகம் எல்லாம் தடவியும் காண ஒண்ணா சங்கரா நம சிவாய. சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய. இணங்கிய கமலப் பொற்றாள் இருவரும் ஏத்தி நின்று வணங்க அம்பலத்துள்ளாடும் வானவா நம சிவாய. வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய. தண்டமிழ் முனிவன் தன்னை சமமுறத்தின் பாலேவும் அண்டரொடு அயன்மால் காணா ஆதியே நம சிவாய. ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய. நஞ்சணி கண்டத்தோனே நதிமதி சடையினானே கொஞ்சுபச் சிளம்பெண் பாகம்
கொண்டவா நம சிவாய. 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 பண்டுல களந்தமாலும் பங்கயத்தயனும் தேடி கொண்டு சென்றறிய ஒண்ணா குரவனே நம சிவாய. 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 மங்கை ஓர் பாகம் வைத்து வளர்பிறை முடிமேல் வைத்து செங்கையில் மழுமான் வைத்த தேவனே நம சிவாய. 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 இயக்கரு முனிவர் தாமும் இருக்கரம் குவித்து நின்று வியக்க அம்பலத்தில் ஆடும் விமலனே நம சிவாய. 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 ஹர ஹர சிவனே என்றும் அம்பலத்தாடி என்றும் பரவுவார் துயரம் தீர்க்கும் பரமனே நம சிவாய. 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 நிலவியை ஏந்து கையாள் நயமுடன் அடியார் தங்கள் வெவ்வினை எல்லாம் தீர்க்கும் விமலனே நம சிவாய. 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 பத்தராய் பணிவார் தம்மை பதம் கொடுத்தாளுமையா சுத்தனே மேதம் சொன்ன துணைவனே நம சிவாய. 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 பாடுவார் மூவர் தம்மை பதம் கொடுத்தாண்ட மூர்த்தி தேடுவார் தேடுகின்ற செம்பொனே நம சிவாய. 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 பிறையணி சடைபினானே பிஞகா அடியார்க்கெல்லாம் குறைவுற வாழ்வழிக்கும் கொற்றவா நம சிவாய. 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 பீடுற பூசி பார்த்தம் பெருவினை அறுக்கும் மூர்த்தி ஆடல் சேர் எருதில் ஏனும் அண்ணலே நம சிவாய. 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 புகழுறும் கல்லால் அன்பு பூண்டெறி சாக்கியர்க்கு தகவுற முக்தி நல்கும் தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய.
பொங்க பொருவில அம்மை காண தேசமுடு ஆலங்காட்டில் நிருத்தம் செய் நம சிவாய. 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 பெண்ணமுது அணையார் நாணும் பெட்புரு வளையும் தூசும் எண்ணுரு பலியாக கொண்ட இறைவனே நம சிவாய. 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 பேயுடன் காட்டில் ஆடும் பிஞகா பெரியோர் தங்கள் தூயனன் மனத்துளானே சுத்தனே நம சிவாய. 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 பையரா அணையில் தங்கும் பாரளந்தோர்க்கு பாதி மெய்யளித்தருள் கூர்ந்திட்ட விண்ணவா நம சிவாய. 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 பொசியுரு தேம்பூஞ்சோலை புகலியிற் பிள்ளை பார்க்கு சசியொளி முத்தின் பந்தல் தந்தவா நம சிவாய. 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 போதகமாகி வந்த உண்மை சேர் அசுரன் தன்னை நோதக உரித்து போத்த நுண்ணியா நம சிவாய. 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 பாவத்தில் சிலையோடு ஆழும் பாடி அமன் செய்ய அப்பர்க்கு எவ்வம் அது அகற்றி பேரது ஈந்தவா நம சிவாய. 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 மறுவரும் ஆதிசைவ மரபிற் சுந்தரர்க்கு தூதாய் செரிநேசி பறவை வாயிர் சென்றவா நம சிவாய. 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 மான்மழு கையில் ஏந்தி வல்லியோர் பாகம் வைத்தே ஆன்முது கேருஞ்சோதி ஐயனே நம சிவாய. 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 மிடற்றி நிற்காள கூட மிடத்தினை கரிக்க வைத்தாய் நடத்தினில் விருப்பம் வைத்தாய் நம்பனே நம சிவாய. 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 மீனென வந்த மாயன் விழியினை இடந்து சாத்த ஆனதோர் மேனி நல்கும்
அண்ணலே நம சிவாய. 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 முன்னமே பிரமன்றன்னை முனிந்ததோர் தலையறுத்தாய், என்னை வந்தாண்டு கொள்வாய் ஈசனே நம சிவாய. 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 மூர்க்கனான் தக்கன் வேள்வி முன்பு சென்றழித்து வெற்றி மார்க்கங்கண்டிட்ட ஜோதி வானவா நம சிவாய. 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 மெலிதிலா தவத்தோர் கோபம் மேலுற முன்னாள் விட்ட புலிதனை உரித்து சாத்தும் புண்ணியா நம சிவாய. 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 மேய பேர் உணர்விற்கெட்டா வெளியதாய் அணுவுமாகி ஆயசிற் சொரூபமான அண்ணலே நம சிவாய. 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 மை ஒரு குழலாள் கூடன் மங்கையர்க்கரசியார் முன் செய்குரு பணிக்கு வந்த தேவனே நம சிவாய. 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 மொழி தரு நால்வர்த்தங்கள் முதுமறை தமிழ் பாமாலை ஒழிவின்றி சூடிக்கொள்ளும் ஒருவனே நம சிவாய. 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 மோகினி வடிவம் கொண்ட முகில் வண்ணன் தன்னை சேர்ந்து சோகமில்லையனாரை தோற்றியோய் நம சிவாய. 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 மௌவலங்குழலார் மோக வலையறுத்துய சித்தாந்த செவ்வையா முக்தி என்று சித்திக்கும் நம சிவாய. 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 ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மந்திர நம சிவாய மாலை
நான் செப்பிதற்கு கந்தவேள் தனக்கு மூத்த கணபதி காப்புத்தானே. அரைமறை அயனும் மாலும் அமரரும் முனிவர் தாமும் முறைமுறை வணங்கி ஏத்தும் முதல்வனே நம சிவாய. 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 ஆதியாய் வேதம் நான்காய் அடிமுடி தெரியா வண்ணம் சோதியாய் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. 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 இணையடி தேடி காணா ஏழுலகு அளந்த மாயன் கணையதாயில் மூன்றைத கடவுளே நம சிவாய. 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 ஈட்டிய பொருள் போல் ஒன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. 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 உமையரு பாகம் வைத்த உம்பர்கள் தம்பிரானே அமைதரு மணியே முத்தே அண்ணலே நம சிவாய. 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 ஊனுமாய் உயிருமாகி உள்ளுமாய் புறம்புமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் தந்தையே நம சிவாய. 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 எழுப்பிறப்பதனால் மாழ்கும் என்னுயிர்க்கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. 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 ஏடவிழ் கோதை மாதர் இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. 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 ஐயமேற்றுண்டாய் பாதம் அன்பிலேன் தலைமேல் வைத்த செய்யனே வானோர் போற்றும் தேவனே நம சிவாய. 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 9 வாயில் கூட்டில் ஒடுங்குயிர் உய்யும் வண்ணம் பொன் பொதி மலத்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய. புனிதனே நம சிவாய. புனிதனே நம சிவாய. புனிதனே நம சிவாய.
ஓமெனும் எழுத்தின் உள்ளே ஒளியதாய் விளங்குகின்ற வாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசாவண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டே அரிய வெண்ணீர் பூசும் சொக்கனே செக்கர்மேனி தூயனே நம சிவாய. தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய. கம்பமார்களிருரித்த கச்சியே கம்பா செம்பொன் அம்பலத்தாடுகின்ற அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஞகரம் போல் வளைந்துழன்று நாயினேன் உணவு தேடும் பகருணாயின்னல் தீர்க்கும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. சத்தியும் சிவமும் ஆகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் முத்தியே அளிப்பாயாதி முதல்வனே நம சிவாய. முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. ஞமனுடன் இந்திரர்க்கும் நாரணர் காரணர்க்கும் சமனுர முதலாய் நின்ற தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய. இடவிய கபாலமேந்தி ஏழிரண்டுலகம் எல்லாம் தடவியும் காண ஒண்ணா சங்கரா நம சிவாய. சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய. இணங்கிய கமலப் பொற்றாள் இருவரும் ஏத்தி நின்று வணங்க அம்பலத்துள்ளாடும் வானவா நம சிவாய. வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய. தண்டமிழ் முனிவன் தன்னை சமமுறத்தின் பாலேவும் அண்டரொடு அயன்மால் காணா ஆதியே நம சிவாய. ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய. நஞ்சணி கண்டத்தோனே நதிமதி சடையினானே
கொஞ்சுபச்சிளம்பெண்பாகம் கொண்டவா நம சிவாய. கொண்டவா நம சிவாய, கொண்டவா நம சிவாய, கொண்டவா நம சிவாய, கொண்டவா நம சிவாய. பண்டுல களந்தமாலும் பங்கயத்தயனும் தேடி கொண்டு சென்றறிய ஒண்ணா குரவனே நம சிவாய. குரவனே நம சிவாய, குரவனே நம சிவாய, குரவனே நம சிவாய, குரவனே நம சிவாய. மங்கை ஓர் பாகம் வைத்து வளர்பிறை முடிமேல் வைத்து செங்கையில் மழுமான் வைத்த தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. இயக்கரு முனிவர் தாமும் இருக்கரம் குவித்து நின்று வியக்க அம்பலத்தில் ஆடும் விமலனே நம சிவாய. விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய. ஹர ஹர சிவனே என்றும் அம்பலத்தாடி என்றும் பரவுவார் துயரம் தீர்க்கும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. நிலவியை ஏந்து கையாள் நயமுடன் அடியார் தங்கள் வெவ்வினை எல்லாம் தீர்க்கும் விமலனே நம சிவாய. விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய, விமலனே நம சிவாய. பத்தராய் பணிவார் தம்மை பதம் கொடுத்தாளுமையா சுத்தனே மேதம் சொன்ன துணைவனே நம சிவாய. துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய. பாடுவார் மூவர் தம்மை பதம் கொடுத்தாண்ட மூர்த்தி தேடுவார் தேடுகின்ற செம்பொனே நம சிவாய. செம்பொனே நம சிவாய, செம்பொனே நம சிவாய, செம்பொனே நம சிவாய, செம்பொனே நம சிவாய. பிரயணி சடை பினானே பிஞகா அடியார்க்கெல்லாம் குறைவுற வாழ்வழிக்கும் கொற்றவா நம சிவாய. கொற்றவா நம சிவாய, கொற்றவா நம சிவாய, கொற்றவா நம சிவாய, கொற்றவா நம சிவாய. பீடுற பூசி பார்த்தம் பெருவினை அறுக்கும் மூர்த்தி ஆடல் சேர் எரிதில் ஏனும் அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. புகழுறும் கல்லால் அன்பு பூண்டெறி சாக்கியர்க்கு தகவுற முக்தி நல்கும் தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய,
நேசமுடு ஆலங்காட்டில் நிருத்தம் செய் நம சிவாய. 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 பெண்ணமுது அணையார் நானும் பெட்புரு வளையும் தூசும் எண்ணொரு பலியாக கொண்ட இறைவனே நம சிவாய. 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 பேயுடன் காட்டில் ஆடும் பிஞகா பெரியோர் தங்கள் தூயனன் மனத்துளானே சுத்தனே நம சிவாய. 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 பையரா அணையில் தங்கும் பாரளந்தோர்க்கு பாதி மெய்யளித்தருள் கூர்ந்திட்ட விண்ணவா நம சிவாய. 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 பொசியுரு தேம்பூஞ்சோலை புகலியிற் பிள்ளை பார்க்கு சசியொளி முத்தின் பந்தல் தந்தவா நம சிவாய. 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 போதகமாகி வந்த உண்மை சேர் அசுரன் தன்னை நோதக உரித்து போத்த நுண்ணியா நம சிவாய. 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 பாவத்தில் சிலையோடு ஆழும் பாடி அமன் செய்ய அப்பர்க்கு எவ்வம் அது அகற்றி பேரது ஈந்தவா நம சிவாய. 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 மறுவரும் ஆதிசைவ மரபிற் சுந்தரர்க்கு தூதாய் செரிநேசி பறவை வாயிர் சென்றவா நம சிவாய. 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 மான்மழு கையில் ஏந்தி வல்லியோர் பாகம் வைத்தே ஆன்முது கேருஞ்சோதி ஐயனே நம சிவாய. 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 மிடற்றி நிற்காள கூட விடத்தினை கரிக்க வைத்தாய் நடத்தினில் விருப்பம் வைத்தாய் நம்பனே நம சிவாய. 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 மீனென வந்த மாயன் விழியினை இடந்து சாத்த ஆனதோர் மேனி நல்கும் அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய.
என்னை வந்தாண்டு கொள்வாய் ஈசனே நம சிவாய. 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 மூர்க்கனான் தக்கன் வேள்வி முன்பு சென்றழித்து வெற்றி மார்க்கங்கண்டிட்ட ஜோதி வானவா நம சிவாய. 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 மெலிவிலா தவத்தோர் கோபம் மேலுற முன்னாள் விட்ட புலிதனை உரித்து சாத்தும் புண்ணியா நம சிவாய. 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 மேய பேர் உணர்விற்கெட்டா வெளியதாய் அணுவுமாகி ஆயசிற் சொரூபமான அண்ணலே நம சிவாய. 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 மை ஒரு குழலாள் கூடன் மங்கையர்க்கரசியார் முன் செய்குரு பணிக்கு வந்த தேவனே நம சிவாய. 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 மொழி தரு நால்வர்த்தங்கள் முதுமறை தமிழ் பாமாலை ஒழிவின்றி சூடிக்கொள்ளும் ஒருவனே நம சிவாய. 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 மோகினி வடிவம் கொண்டு முகில் வண்ணன் தன்னை சேர்ந்து சோகமில்லையனாரை தோற்றியோய் நம சிவாய. 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 மௌவலங்குழலார் மோக வலையறுத்துய சித்தாந்த செவ்வையா முக்தி என்று சித்திக்கும் நம சிவாய. 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 ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய. சிவ ஓம்
Thank you, friends and family, colleagues, neighbors who are family. Thank you to everybody who has attended and who sent their sincere condolences. Thank you to everyone. I can go on and on about the thanks and how grateful we are to have you here with us today. So I started writing a speech. I stopped halfway. My sister said I should just speak from the heart, so just bear with me. So today is a sad day for us, but it's a very happy day for my father. My father struggled recently, but I'm so grateful that God gave him the strength to last this long with us and give him 82 wonderful years on earth. He has lived through so many things. I mean, he was born during World War II, and he was so full of general knowledge and love. So, my father was a very hardworking, strong, and intelligent man. He loved his family very much. I kept telling my cousins recently how he kept mentioning your names and Kruben and Kushen, and he mentioned Auntie Verdis and everybody else, and Yuvash. And throughout his life, you all know this, he had various hobbies, but I think his favorites were fishing and reading. My uncles and my brothers-in-law have very funny memories of those trips, but some are best kept secret. The thing I most admired about him was his love for reading and his general knowledge. Sometimes we would get into political debates and historical debates with him, and he always won, but we never told him that he won. My father he had such a love for reading, he could read a novel a day. It really was like food to him. We didn't need to keep up with the news because my father was our source every day. He was very pedantic about his newspaper, and we joked about this with him about the day he would pass away. We told him we planned on putting his newspaper and his TV remote when we bury him. And Dares managed to get yesterday's paper and put it next to the lamp with his cup of tea, which I thought was very sweet. My father was also very well versed in dry humor and dad jokes. We always told him he was lame, but when I told his jokes to other people, they thought it was funny. I didn't understand that, but he may have seemed quiet, but he was very fiercely protective of his family, especially his granddaughters and his many nieces and nephews. This morning, I was sharing stories with Michelle, my cousin, who couldn't be here today. Maybe I'll tell that story another day. But I'm sure my cousins that are here today will also remember and tell stories about Regina Road, his crumb chops, and he even nursed some of your hangovers, and he covered up for you, but he never snitched. But he told me secretly who they were. My dad and I argued a lot. It was a generational thing. But I loved and I respected him. I think part of being an adult is you understand your parents as you get older, and you understand their struggles and why they are the way they are. It took me very long to understand that underneath his very rough exterior, he was a cool guy, and he loved us very much. We were very lucky and blessed to have both of our parents at the big events in our lives. There were weddings, big birthdays, graduations, and many more. I'm truly grateful that God gave my father 82 years on earth with his loved ones. That was something I proudly said to my friends and family, and I said he would live to 90. I always thought he would live to 90. But God takes the best ones away. I'm also so blessed to say that God even gave my parents and my father strength to go overseas for the first time to visit his brother. At least he got to share that moment with him. And I'm very, truly grateful that we were all there with him during his last moments on earth. So I just want to say to my father, thank you for everything you've done for us, Dad. And just thank you for loving us in your own way. I'll miss your dry humor and your dad jokes. I'm going to miss arguing with you.
Thank you for teaching us just basic decency and basic principles and humility. My father really taught us about humility. And I just want to say thanks, Dad, for teaching us how to be strong, even when times are tough. And just thank you for all the love and support that you've given us, all the opportunities provided for us, and even secretly protecting us knowing. Because now that he's passed on, all the stories are coming out. So I just want to wish you well, Dad, and now you can finally rest with Aya and Prithvi and all our loved ones that have passed on. And I just pray that he'll continue to live in us and continue to live in all of you through all these wonderful memories and these stories. So please don't stop sharing all these awesome stories about the childhood we had with our father. Thank you so much. Hi everyone, my name is Caitlin. I'm the eldest grandchild of four grandchildren. Here's a little bit that I gathered for 22 years of my life with my grandfather. He was the strongest man I know. He always told us that he had many careers, such as a pilot working on a submarine and professional wrestler and so forth. The amount of knowledge he contained was like our personal library. Gardening was his favorite hobby. He would clean out his garden and all the glass pieces he would find, he would lie to us that they are diamonds. Our personal life during school holidays. But the best of all, he was my grandfather. I love you, Tata, and I'm so proud to be your grandchild. And I'll miss you forever. Thank you. Hi everyone, I'm Priyanka, the second eldest. It was very difficult to put pen to paper to describe my grandfather because it's just so surreal that he is passed on. Because I still expect to see him every time I come to visit him and Ma and see that delightful of his, and it's one that could make the Cheshire cat jealous. It's amazing. I still expect just to hear his dry humor, like it's the driest of jokes, but it was really funny. I just find it hard to think that I won't be seeing or hearing that anymore. But I'm not here today to tell you how amazing my grandfather was, because I'm sure all of you here today know that he was. My favorite memory would have to be on every Good Friday. We would all do our prayers early in the morning, and every year I would push myself to carry the tray with the various offerings, no matter how heavy it was, just so I could be as strong as he was. Because he, no matter what, just used to take it and say, no, Kranka, don't worry, I'll carry it. But I was like, no, I want to be strong this year. I would. And after our prayers were done, we would take a drive through town, through a certain street. I'm sure you all know Thomas Street, infamous Thomas Street. And the way you would describe your childhood to us was like something out of a painting. I just picture you riding your bicycle, helping with deliveries for your family laundry business. I would imagine the business of the streets at the time and the manner with which people spoke and just how simple life was back then. And imagine you, a scrawny boy of just 9 or so, riding your bicycle all over town. You made me see life through a new lens. Everything was an adventure, and everything had a story or a really bad dad joke.
from making me believe that you were a WWE wrestler. But just remember, I was 4, so I believed him. But I was just the type of man that you were. You were loving. You always believed in us. You were a jokester, and you just loved us endlessly. I'm forever grateful to have had you in my life for the past 21 years. And I still remember the last thing you said to me. You said, "I love you, my baby. I'll see you soon." And now, my dearest Tata, it's time for your next adventure. From the great words of one of your favorite authors, Wilbur Smith, history is a river that never ends. Today is history, and I'm standing at the fountainhead. Today we lay you to rest in your eternal slumber. Your legacy will forever remain forged within all of us. And all I have to say is that I love you, and goodbye for now. Thank you. Hello everyone, my name is Gillian Chengan. My grandfather was the best. He was a smart wit, a great soccer player, and an amazing gardener and a good cook. But most of all, he was funny. If any of us weren't in a good mood, Tata would always lift our spirits by telling us one of his jokes. He even joked with Ma before he passed, telling her that she just takes his breath away. He loved the 4 of us so much, and this we know because he always kept a picture of the 4 of us in his wallet, so we were always close to him wherever he would go. Tata had a lovely heart, and as the saying goes, what is lovely never dies, but passes into other loveliness. Tata, I love you so, so much, and I miss you so much, but I know that you are watching us all from heaven with a smile. Thank you. Hello everyone, I'm Chara. I'm the smallest grandchild. Thank you all for coming for my grandfather's service day. His full name was Visvanathan Pillai. He was a well-respected husband, father, friend, and especially grandfather. He always took care of us, but never forgot that family comes first. It came as a shock to all of us when we had received the news yesterday morning that my beloved grandfather had passed on. My grandfather was known for many things, such as making really dry dad jokes, to the beautiful plants that grew in his garden, and also his delicious crumbed chops. He was well loved by many of his friends, one of them who unfortunately can't be here today, Uncle Moti. My grandfather was a person who was always up for a challenge. He always wanted to know more about the world and the events that took place, which is why I finally understand why my grandfather always read the newspaper. He wanted to know more about things, events in the world. My grandfather had a wonderful and fulfilled life. He accomplished the very thing that we all want in life, a family. He and my grandmother brought up 3 wonderful parents, my mom Beryl, my aunt Desiree, and my other aunt Nerissa. My grandfather also had many hobbies in life, such as cricket, soccer, gardening, cooking, and especially reading. My grandfather's favorite author was Wilbur Smith. He had read almost every book of his. His favorite soccer team was Wolves, and my grandfather, who also played in a soccer team called the Young Colonials, which I know till this day he would be really proud of. Lastly, the one memory that I hold very deeply to my heart is when all of us, the 4 grandchildren, took their first steps to my grandfather. My grandfather was always full of life and was always up for a challenge. I will love my grandfather forever, and I will always treasure the moments we had with him. May he rest in peace. Thank you.
My humble vanakkam, namaste, namaskaram, kuyamora, svona, and good afternoon, ladies and gentlemen. I am Barry Pillay, and I am a cousin to Vis, not so much a cousin, I'm his brother. Ladies and gentlemen, I'd like to start off when we talk about death and passing on. It is not a disorder, it is not a disease or a sign of weakness. It is an emotional, physical, and spiritual necessity. It is the price you pay for grief. The only cure for grief is to continue living and not forgetting that you cannot run away from life. You have to live life because it is an emotion. Ladies and gentlemen, Vis and I are of the same age. We are 82 years old. We lived in Sestri Square. I lived in Sestri Square, and Vis lived in Matri Crescent. We came from very humble beginnings, very poor beginnings, but we were rich in our heart. Ladies and gentlemen, we played football on the street of Boom Street, and the police would come and chase us from there and say, no, this is not a playground. So we decided now to go and develop a field across where we lived. And this field was really rough, but we daily used to pick up the bricks, stones, and we created a place where we could play. But the neighbor actually owned this land, and they took our ball one day. And Vis went and fought with him. He says, why did you all take that ball? You know, it is a ball that is full of life because we are enjoying playing football. Ladies and gentlemen, what was remarkable about Vis, he was a workaholic. He first worked at Edel's in the shoe factory. As you know, in those days, there was very little jobs. And when you left school and you finished matric, the only place of salvation would be the factory. And people would say, hey, why are you working in this factory? You're earning so little. He says, no, I am learning to work here because I want to make myself busy and I don't want to be idle. Ladies and gentlemen, then he worked for the company that makes dices. Now, I don't know much about this, but he was such a person that was very hardworking. What is remarkable that in 3 successive years, he's won an award for the best worker. And of course, the boss really admired him because he carried on working even a few minutes past the playtime. And, he says, no, I want to finish my job. He was very creative, and he had I would call a snail or whatever the creature was. He took it and he carved it. Every day is to shine it because he was so skilled in his work. He was very creative, ladies and gentlemen. And what is good about this? You see him, he would be well dressed. I would wear my jeans and walk about, couldn't be bothered because life was larger than just wearing what you. But he taught me to be neat, tidy, and see that, Barry, you always dress neatly. And I said, okay, I will dress and emulate you. And I must tell you, ladies and gentlemen, a few anecdotes about my friend. Where we lived in Boom Street,
there was a man called Foxy. He had a garden full of cats. And this was very mischief in a very nice way. And we would always use him because he was very active. And he would go into Mr. Fox's garden and cut a few bunches of carrots and come and give it to us. And then we'll say to his uncle, no, we'll go and look for this boy because he's very, very naughty. Meanwhile, we'll go and enjoy ourselves eating this carrots that he stole. Now, ladies and gentlemen, there's so many anecdotes that I can remember of this. I don't want to spend the whole evening or the whole afternoon talking about it. I must tell you, ladies and gentlemen, that he was full of respect. He loved his brother Tama, and he went for the first time to Canada, and they really enjoyed himself because his brother would take him to all the places of interest, and he would take him to the same place, and Tama would say, you can see this place? And he said, no, I don't see the place, but I see new things in this place that has taught me. And I must tell you, ladies and gentlemen, Tama was somebody that Vis really respected. They would speak on the phone for hours, and Vis really loved his brother. I must tell you, we had very many journeys together. We used to go to Stanger where my cousin, one of the aunties, there were 8 sisters to this family, and one of my aunties went to Stanger. She met my uncle there, she married, and she had so many grandchildren. So every December, my Aunt Wayne would come from Canada. She was remarkable, brave, and she knew that nothing would fear. She was so brave that she would travel to Canada and back to South Africa and visit all of us. And she would say that, no, I must visit this uncle, this auntie, and so forth, because she was very loving. And she loved Vis so much. And Vis really admired his mother. You know, it was, I heard from the grandchildren that before he could pass away, he said, Hama, I'm coming. Now, this is an indication that the love that he had for his mother, because she was so kind, so good. And she married my uncle, of course, in those days, you know, men used to have about 2 wives, and the children, there were quite many. But my auntie was unique. I would say my mother was unique. She would go and visit all the families and visit his children and look after them, because she always wanted to give whatever she had. And you know, life is so short that we must always give. And this is what my auntie, the youngest, taught me. And then, of course, she and my mother got on very, very well. And my mother would take the twins, that is my wife, and visit everybody because she cared for everybody. She believed that everybody was their family, everybody was their akka, auntie, amma, and she loved people. Ladies and gentlemen, I must tell you that this was somebody that I really admired because he was a workaholic. And being a workaholic, he didn't stop, as I believe that he earned this awards because he really worked very hard. And I must tell you that the boss, while he was running his truck, the boss came to him and said, look, close your tuck shop. I will pay you what you have, what you earn, the profit for the month, and I will double the wages. But all this did not stop him. He believed that he must always work. He had green fingers, and he planted his garden with vegetables,
And he gave everybody, his neighbors and friends, and there was what you call it, a person who walked and came to his house, and he gave this vegetables. And the people say, "Hey, why are you giving this vegetable? Why don't you sell it and make some money?" He said, "Money is not all. Love is something, and life is larger than life itself. And whatever we have to give out." And this always gave out. He never believed in making money for himself. He was a family man. He loved his grandchildren. He always praised them because of their achievements. And while speaking to the girls, I admired them. They were so well educated, and he was proud of them. He would tell everybody, and whenever I visited him, he would talk about the grandchildren. And I must tell you, uh, he loved Binky, and he always said, "Binky, please remember this, that when I pass away, you have to remember that I want everything done according to what I want to." He had many friends, and this friend, David Hollaby, who was his best friend, and he said when this passes on, he will do the funeral free of charge. But unfortunately, they were fully booked, and he was not able to do this. But I must tell you, he has sent his condolences to the family, and he said, "Please live Vis's life, because he gave us so much, and he contributed so much. He taught us music, and he used to play the guitar. And whenever they met in Thomas Street, that is where they used to hang out. The boys used to meet, have a few drinks, talk, laugh, and make jokes, and they were happy. And ladies and gentlemen, life is so short, and each of us must enjoy life. This is what this wants us to live and not to complain. And I must tell you that he has taught us so much. And I must tell you that I learned also so much from this. And whenever I visited him, we would sit and talk about the young days, about our families, and he was truly a family man. Ladies and gentlemen, I know time is running out. I want to say that he's left a message for us. And I must tell you, our dear one has gone on a ship with full sails to a faraway harbor where beauty prevails. All pain is behind him now. There's joy in the air, and a welcoming love as the ship enters there. Now, our dear ones, at peace on the distant fair shore, forever with the dear ones who have sailed there before. Ladies and gentlemen, he loved all his members of his family, and I must tell you that the respect that he had for Tama was really exciting. And I must at this stage say that God must please remember him, not for the sorrow that we are all undergoing, but the happiness. This sorrow and happiness were mixed, but they were mixed in this way, that he taught us so many things in life. And ladies and gentlemen, I must tell you that I am proud to have known this. And you always said to me, "Mary, you do the talking and I will do the work, whatever you want me to do." And I must tell you that he was really somebody that I really couldn't understand this, that how he cut this edge to the T. Ladies and gentlemen, you can have an instrument to measure this. I cannot tell you how it is,
because he was so skilled. God gave him this gift, and this gift that he wanted to share with all of us. And he loved each and every one of his family. And he loved not only his family, but he loved each and every one. Whenever he met anyone at Devi Place, that's where the usual place where people meet, and he would stand and talk about everything else, and he would inquire about their families. He had a memory that was really good. I couldn't understand how a man of 82 would have a fantastic memory. And ladies and gentlemen, I would say to the grandchildren, to Pinky, and to all of you, that please remember this, that while we may have lost this, we'll miss him, but he's left an emotion. And this emotion of love is continuous, and we will always love with this wonderful feeling that he has lived his life full. And although I do not disagree with this, but I do want to believe this, that God takes the best. And this has done his duty on this earth. He's completed his work, and God needed him. And God said, no, you must come and join me so that you can help the others to help me to receive all the loved ones. And he loved his, his family and his mother. He really loved his mother. And I must tell you, my auntie was a wonderful somebody. Ladies and gentlemen, once again, I am becoming very emotional now, and I want to say, Vanakum, Nandri, and may God give Vis the strength and let him live in harmony with God. And when he goes to God, as you know, there will be no pain, there's no sorrow, there's no tablets, because he is now become one with God. And God may bless you, and we love you. And remember, although you may have gone, we're going to miss you, but know that your soul will rest in peace. And we are going to pray, and all of us, each one of us, are going to pray for this. And we are happy that God has given him for us, and from him we learned so many things. Vanakkam, ladies and gentlemen. Thank you for giving me this opportunity of saying a few words. Thank you very much. People, we're going to be leaving in a few minutes. But before we do that, I just want to tell you that saying a whole lot of things about this is not the only way to live your life. You have to live his legacy. Live the lessons he's taught you. Tandai solmikka mandiram illai. The lessons and advice your father gave you, your grandfather gave you, are lessons and advice nobody else can. And if you truly want to remember him, the only way to remember him is to live his legacy. The hymn I'm going to sing is a very poignant hymn. It says, take the time now, while they are living, to tell them how much you love them. Don't wait for them to lie in front of you and then try to tell them. Take the time now, while they are living, to tell them how sorry you are for what you've done. Don't wait for them to lie in their box and then decide to say it. Take the time now to say, I forgive you. Don't wait for the time that they lie in the box for you to say that you forgive them.
மழப்பாடியுடையவனே சீரானாவலர்கோ ஆரூரன் உரைத்த தமிழ் சீரானாவலர்கோ ஆரூரன் உரைத்த தமிழ் The final hymn I'm going to do is a Thanksgiving hymn. It's one of the most beautiful Thanksgiving hymns written. It's not a hymn that is an automatic switch for you to cry. It is a time for you to take this opportunity to go within yourself and thank this dad, granddad, friend, brother for whatever he's done. This is a relationship with me. That's my mother's cousin. But he married my granny sister. So he's both a mama and more. You could have called him grandfather as well. Mr. Barry Pillay, who just spoke to you just now, is my grandfather. He's my granny's brother. And I come from a stock that helped me to live my life to the full because I live the legacy that was left behind. This hymn says, thank you, my Lord, I want to thank you for removing my ignorance, for filling me with your love and allowing me to spread that love amongst the people. What a wonderful Lord you are. It's not the hymn that you should cry for. It's the hymn where you do say, so, thank you. Thank you to this. Thank you to God for having had him. I'm going to sing 3 of the 10 verses. As I sing the first verse, I ask you to go within yourself and thank God for all your blessings. And as I do the second and third verse, we will do the final prayers. முத்தினறி அறியாத மூர்க்கரடும் முயல்வேனை முத்தினறி அறியாத மூர்க்கரடும் முயல்வேனை பத்தினறி அறிவித்து நமச்சிவாய பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரம் பழம் பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரம் பழம் சித்தமலறிவித்து சிவமாகியனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாய் சங்கரா அத்தன் எனக்கு அருளியவாய் ராற்பெருவாய் ரட்சோ. I'm going to invite the family to remove the roses that are in these flower decoration that is there. It's going to be destroyed. So remove roses, and each of you take the time now to put the flowers on Dad. Please do so now. Neriyallam neridanai neriyada niraivenai siunerigal serami iruvarule seruvanam. Break the stem so that
Shall we rise? And I want you to join me and we'll sing this Panchacharam together, all of us. Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya. Put our hands together. அப்பானான் வேண்டுதல் கேட்டு உன் அருள் புரிந்தது ஆர் உயர்வுக்கெல்லாம் நான் வந்து எப்பாரும் எப்பதமும்